எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராகவன். புதுசாக பதவியேற்றிருக்க அரசுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்கள் நல்லா ஆட்சி நடத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர் வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கிளாரிட்டி ஒன்று கொடுக்கணும். அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோடய பதிவுகள் முக்கால்வாசி பதிவுகளில் ஒரு கமெண்ட் வரும். இந்த மாதிரி நான் அந்த கனிம வளங்கள் பற்றி பதிவுகள் போடுறப்போ, நீ ஏரி குளம் தூர்வாரத்தோட நிறுத்திக்க, நீ ஏன் இந்த மண் திருட்டு மலை திருட்டு பற்றிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. இது எப்படி நான் எடுத்துக்கிறதுனே தெரில. ஏன்னா என்னோடய மனநிலை என்ன அப்படின்னா, எல்லாமே இயற்கை வளம் தான். எப்படி நீர்நிலையை சீரமைக்கிற பணியோ அதே மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும் என்னோட பணின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ நீ வீட்டில் இருக்கிறது இல்லையா, உன் வீட்டுக்கு மண் தேவையில்லையா, ஏன்டா அப்படி பண்ணுற, ஏன்டா அப்படி பேசுகிறேன்னு கண்ணாப்பண்ணு பேசுகிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது இந்த மண் எடுக்கிறதையோ மலைகள் இது பண்ணுறதுலையோ ஒரு சில திருத்தங்களை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னோடய பார்வையே. என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பர்மிஷன் வாங்கி பண்ணுறப்பவே ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ அடிக்கு தான் மண் எடுக்கணும், இவ்வளோ ஆழத்துக்கு மேலே குவாரி நடத்தக்கூடாது அப்படிங்கிறது. பட் அதை எத்தனை பேர் சரியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்தந்த குவாரிகளை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா நான் சமீபத்தில் குளவாய்ப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, கீரனூர் பக்கத்தில், புதுக்கோட்டை மாவட்டம். அங்கே போய் பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா 60 அடியோ 70 அடியோ தான் குவாரி நடத்தலாம் அப்படின்னு சொன்ன இடத்துல கிட்டத்தட்ட 150 அடிக்கு மேலே அவங்க குவாரி எடுத்துகிட்டு இருக்காங்க. வெடியெல்லாம் பயங்கரமாக கண்ணாப்பின்னாமல் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள வழி மறைச்சி நிற்க வச்சுட்டு வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் நைட் டைம்லலாம் வெடி வெடித்து வீட்டிலலாம் கல் விழுவுமா. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாரி கிட்டத்தட்ட 500 மீட்ரு ஊர் எல்லையில் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்தெந்த குவாரி எவ்வளோ தூரத்தில் வீட்டிலேருந்து இருக்குது, ஊர் எல்லையிலேருந்து இருக்குதுன்னு நீங்கள் அந்த குவாரி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சரிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். அதே மாதிரி அந்த ஏரி குளங்களில் நடக்கிற அந்த மண் விஷயங்கள் என்னென்னா, 3 அடி தான் மண் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் கொடுக்குறாங்க. இப்போது என்ன மாதிரி ஒரு ஆளோ என்ஜிஓ இந்த மாதிரி ஆட்கள் ஒரு ஏரி குளம் சீரமைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அவ்வளோ ஃபாலோஅப்ஸ் இருக்கும். அதிகாரிகள் நிறையா பேர் நேரில் பார்ப்பாங்க, வேலை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நிறையா விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு போய் தண்ணி வந்துடும். தண்ணி வந்துனதுக்கப்புறம் அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷத்துலேயோ மண் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் இவங்க ஒரு இது கொடுத்துருவாங்க. இப்போ எங்களுக்கு அவ்வளோ ஃபாலோஅப்பு அவ்வளோ அலைய விட்டு அந்த பர்மிஷன் கொடுத்து நடத்த இடத்துல ஒரு ஆன்லைனில் யாரோ ஒருத்தவங்க போயிட்டு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக பெர்மிஷன் கொடுத்துரும். அதே நேரத்தில் அவங்க எவ்வளோ மண் எடுக்கிறாங்க, எந்த அளவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஃபாலோஅப்பும் இங்கே இல்லை. ஸோ அதை சரி பண்ணிக்கணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குறிப்பாக சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா ஏரி குளங்கள்லேயும் நம்ம கீழே ஒரு அளவு தான் மண் எடுக்க முடியும். அந்த கிளேங்கிற அந்த களிங்கிற ஒரு இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏரியிலையோ குளத்துலையோ தண்ணி நிற்கவே நிற்காது. அதை சரிப்படுத்தணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தூர்வாரி மண் எடுத்ததுனால என்ன ஆகும்னா, கீழே இருக்க பிளவுகள் அந்த கிராக்ஸ் மூலிமா எல்லா தண்ணியும் ஓடி போயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, குளத்தோட ஆழம் யாருக்குமே சரியாக தெரியாது. ஒரு 5-6 அடி தான் இருக்கும் ஆழம் அப்படின்ட்டு ஒரு ஆள் போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல 30 அடி ஆழம் இருக்கிறப்ப நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்களே அந்த இடத்துல இறந்துருவாங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி ஆடு மாடுகள் சர்வ சாதாரணமாக இறந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. மண் எடுக்கிறதும் சரி, இந்த குவாரிகளும் சரி, ஒரு சில விஷயங்கள் முறைப்படுத்தணும். அதை சரி பண்ணி வேலைகள் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இங்கே நல்லா இருக்கலாம். அதை தான் நான் இங்கே கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் புதுசாக பதவியேற்றிருக்க அரசாங்கத்துக்கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோளும் அதுதான். தயவு செஞ்சு நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிறத தாண்டி அங்கே நடக்கிற வேலைகள் ஒழுங்காக நடக்கணும். குடிமராமத்துங்கிறது சரியாக நடக்கணும். அதே நேரத்தில் இந்த குவாரிகள் சம்மந்தப்பட்ட வேலைகளும் ஒழுங்காக நடக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ரெக்வஸ்ட்டு. இது நல்லா நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியான ஆளை நீர்வளத்துறைக்கு, இந்த மாதிரி கனிம வளங்கள் துறைக்கு நல்லா விவரம் தெரிஞ்சவங்க, அதில் பயங்கரமாக சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அமைச்சராக நீங்கள் போடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இந்த புதுசாக பதவியேற்றிருக்க அரசாங்கத்துக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி எல்லாருக்கும்.